Hello everyone, welcome back to my channel. This is Math Idithon with me Vasuki. Now we are moving to exercise 4AD sum in first Roman. ஸோ இப்போ வந்து இதுலேயும் வந்து நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் வந்து அவங்க எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் செட்டும் கொடுக்கல. ஸோ இது நார்மலாகவே அவங்க கொடுத்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கணும், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு மாற்றிக்கணும். இப்போ பாருங்கள், எக்ஸ் எல்லாம் நான் ஒரு சைடு, நான் எப்பயுமே எல்ஹெச்எஸ் சைடு தான் எடுத்துகிட்டு வருவேன். ஸோ அதே சைடுக்கு நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ 7 வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு வரேன், எக்ஸை வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு வரேன். ஸோ எனக்கு ரிமைன் 3x இருக்கும், -3x அப்படியே இருக்கும். இந்த ப்ளஸ் எக்ஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா -xஆக மாறும். லெஸ் தேன் -5 ஆல்ரெடி இருக்குது. இந்த +7 இதுக்கான சிம்பிள் வந்து என்னது, +7 அந்த சைடு வந்துச்சுன்னா -7 இப்படி ஆகும். ஓகேவா, இது கிளியராக இருங்க. நெக்ஸ்ட் என்னது, இங்கே -xனால் என்னது, 1xன்ற மீனிங். ஸோ இப்போ பாருங்கள், -3x -1x வந்து -4x லெஸ் தேன் -12. ஸோ ரெண்டு சைடும் மைனஸ் இருந்துச்சுன்னா நான் என்ன சொன்னேன், கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கு எப்போ வந்து அப்ளிகபிள், நான் இங்கே வந்து இந்த மைனஸும் கேன்சல் பண்ணலான்னா கேன்சல் பண்ண முடியாது. இங்கேயும் ஒரு டேர்ம் தான் இருக்கணும், இங்கேயும் ஒரு டேர்ம் தான், அதாவது எல்ஹெச்எஸ்லேயும் ஒரு டேர்ம், ஆர்ஹெச்எஸ்லேயும் ஒரு டேர்ம் தான் இருக்கணும். அப்படி டேர்ம் இருந்துட்டு நம்மளுக்கு ரெண்டு பக்கமும் மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் கேன்சல் பண்ணிவிட்டு சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸை கேன்சல் பண்ணிவிட்டு சிம்பிளை சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ எக்ஸ் greater than 12/4, எக்ஸ் greater than 3, இவ்வளோ தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா, இப்போ பாருங்கள், இது இன்னொரு மெத்தடில் நான் போட்டு காட்டுறேன். எக்ஸை வந்து இந்த சைடு வச்சு நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ 7 - 3x, கொஷின் அதே தான், ரெண்டு மெத்தடில் போடலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸ் இந்த சைடு எடுத்துகிட்டு வரேன், 5 இந்த சைடு எடுத்துகிட்டு வரேன். ஸோ 7 -5 இந்த சைடு வந்துச்சுன்னா +5 ஆகும். எக்ஸ் ஆல்ரெடி இருக்குது, -3x இந்த சைடு வந்துச்சுன்னா +3xஆக மாறும். இப்போ பாருங்கள், எனக்கு 12 லெஸ் தேன் 4x, 12 எக்ஸை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு 4 கீழே கொண்டு வரேன் /4. இப்போ கேன்சல் பண்ணனா எனக்கு 3 லெஸ் தேன் எக்ஸ். ஸோ மேம் எனக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட்டான ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா இல்லை, இதுவும் சேம் ஆன்சர் தான். எப்படின்னா எக்ஸை எப்பயுமே வந்து நம்ம எல்ஹெச்எஸ் சைடு தான் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ எல்ஹெச்எஸ் சைடு மாற்றினோன்னா, எல்ஹெச்எஸ் சைடில் என்ன ஃபேஸ் ஆகிருக்கு, பிகர் மவுத் வந்து இந்த சைடு ஓப்பன் ஆகிருக்க மாதிரி தெரியுதா, எக்ஸ் பக்கம் வந்து மவுத் ஓப்பன் ஆகிருக்க மாதிரி தெரியுது. ஸோ மீனிங் சேஞ்ச் பண்ணாமல் எப்படி சிம்பிள் மாற்றணுன்னா இப்படி தான். ஸோ எக்ஸ் பக்கம் கிரேட்டராக இருக்குது, 3 பக்கம் ஸ்மாலராக இருக்குது. அது மட்டும் ஞாபகம் வச்சுட்டு இப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம். ஓகேவா, வித்தவுட் சேஞ்சிங் இட்ஸ் மீனிங். ஸோ இப்படி வந்து ரீஅரேஞ்ச் பண்ணும்போது இதுக்கும் சேம் மீனிங் தான். ஓகேவா, இப்படி எழுதுறதும் ஒன்று தான், இப்படி எழுதுறதும் ஒன்று தான். ஆனால் எப்பயுமே எல்ஹெச்எஸ் சைடில் எக்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபைனலாக இப்படி ஆன்சர் கொண்டு வந்துட்டு கூட இந்த சைடு மாற்றி எழுதிக்கணும். ஓகேவா, இவ்வளோ தான். ஸோ நம்மளுக்கான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா, hope you all understood this concept. Meet you in the next video. Bye bye.